போக்கிரி படத்துல வடிவேலு குங்ஃபு மாஸ்டர்னு சொல்லி ஊரை ஏமாத்தின்னு இருப்பாரு. அப்போ ஒரு சின்ன பையன் 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் இந்த விஜயம். கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இப்ப வரையும் ஒண்ணுமே பண்ணல. திடீர்னு வீட்டை விட்டு வெளியே வருவாரு, 5 நிமிஷம் பஸ் மேல ஏறி எதையாச்சும் பேசிட்டு இந்த நத்தைக்கு எதனா பிரச்சனை வந்தா ஓட்டூர்ல போய் பூந்துக்கல, அந்த மாதிரி பனையூர் பங்களால போய் பூந்துப்பாரு. இதுதான் இவரோட அதிகபட்ச அரசியல். கட்சி ஆரம்பிச்சாச்சு, தன்னோட தற்கொலை ரசிகர்களை வச்சு எப்படியாச்சும் முதலமைச்சர் ஆயிடலான்னு ஒரு பகல் கனவுல வாழ்ந்து நின்றாரு. மத்த கட்சிகளை கூட்டணிக்கு வர கூப்பிட்டாரு. அதுவும் எப்படி கூப்பிட்டாரு தெரியுமா? நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா. இவ்வளவு நெக்கலா கூப்பிட்டா யார் வருவா? அவன் கட்சி ஆரம்பிச்சு கொள்கை பேசி மக்களுக்காக போராடி ஜெயிலுக்கெல்லாம் போய் கட்சி நடத்துறான். ஆனா இவரு ஒரு தற்கூரி கூட்டத்தை வச்சுக்கின்னு மற்ற கட்சியெல்லாம் நெக்கலா கூட்டணி கூப்பிட்டாரு. திருமா கிட்ட பேச்சு போட்டு பார்த்தாரு, திருமா வரல. காங்கிரஸ் எப்படியாவது நம்ம கூட வந்துருவாங்கன்னு நம்பின்னு இருந்தாரு, அவங்களாம் வரல. சரி, கேப்டனை பத்தி நம்ம பெருமையா பேசிட்டோம், தேமுதிகவாவது நம்ம கூட வருவாங்கன்னு நினைச்சாரு, அவங்களும் வரல. அட்லீஸ்ட் டிடிவி தினகரனாவது வருவாருன்னு எதிர்பார்த்தாரு, அவரும் வரல. இப்படி இந்த கட்சி கூட்டணிக்கு வந்துடும், அந்த கட்சி கூட்டணிக்கு வந்துடும் காத்திருந்து எளவு காத்த கிளி மாதிரி ஆயிட்டாரு நம்ம விஜய் சார். கடைசியில அவருக்கு மிஞ்சினது என்ன தெரியுமா? தொண்டர்களையும் வலுவான கொள்கையும் வச்சுக்கிட்டு அரசியல் கூட்டணி முதலமைச்சர் ஆகிறதுக்கு கனவு காணலாம். ஆனா இந்த தற்கூரி கூட்டத்தை வச்சுக்கிட்டு விஜய் சார், உங்களுக்கு கூட்டணி தானே வேணும். புசி ஆனந்த வேணா ஒரு கட்சி ஆரம்பிக்க சொல்லிட்டு அவர் கூட கூட்டணி வச்சுங்க, கான்பிடென்டா இருங்க.